தமிழ் இளைஞரை விடுவித்தால் ஆனந்த பவனுக்கு அழைத்து செல்வேன் சரத் பொன்சேகா. திருகோணமலை கடற்கரையில் இறந்த நிலையில் கரையொதுங்கிய அரிய வகை சுறா மீன். விடுதலைக்காக போராடியவர்கள் இன்னமும் சிறையில். கொலை குற்றவாளிகளுக்கு 5 வருடங்களே தண்டனை. சாணக்கியன் தெரிவிப்பு. அரசாங்கத்தில் மேலும் அதிகரிக்கவுள்ள அமைச்சர்களின் எண்ணிக்கை. சீனாவுக்காக இலங்கை அரசு வெளியிடவுள்ள நாணய குட்டிகள் வெடித்தது புதிய சர்ச்சை. சீனாவின் அத்துமீறிய செயற்பாடுகளை டக்ளஸ் தேவானந்தா கண்டும் காணாமல் இருப்பது ஏன்? ஜெயந்திரன் கேள்வி. யாழ்ப்பாண மாவட்டத்தில் பாடசாலை மாணவர்களுக்கான இணையவழி கற்றலை விருத்தி செய்வது தொடர்பில் விசேட கலந்துரையாடல். கவுதாரி முனை கடல் அட்டை பண்ணை சர்ச்சை. அமைச்சர் டக்ளஸ் வெளியிட்டுள்ள தகவல். இனியும் அமைதியாக இருக்க தயாரில்லை. அரசாங்கத்துக்கு விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை. மனித உரிமை கண்காணிப்பகம் இலங்கையிடம் முன்வைத்துள்ள கோரிக்கை. யாழ்ப்பாணத்தில் சீனர்களுக்கு தொழில் வாய்ப்பு. சுமந்திரனிடம் இருக்கும் ஆதாரங்கள். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஜாலில் ஒன்று ஆர்ப்பாட்டம். பயணத்தடை விதிப்பது குறித்து இராணுவ தளபதி இன்று வெளியிட்டுள்ள தகவல். நாளைய தினத்துக்குள் தீர்வு இல்லையே நாடெங்கும் போராட்டம். அரசுக்கு தாதியர் சங்கம் எச்சரிக்கை. அதிகரித்த சீனர்களின் கடைகள் விற்பனையாகுமா கொழும்பு? கோட்டபாய பதவியேற்று 592 நாட்கள். அம்பலமான அதிர்ச்சியூட்டும் தகவல். பூநகரி கடல் அட்டை தொழிற்சாலை பணிப்பாளர்களாக சீனர்கள் உள்ளமை அம்பலம். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்று ஜாழ் பலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. எரிபொருள் விலையேற்றம், விவசாயிகளுக்கான பசலை தட்டுப்பாடு, அரசியல் கைதிகளின் விடுதலை, கப்பல் விபத்தினால் மீனவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, வெளிநாட்டவர்கள் ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழர்களின் காணி விடுவிப்பு போன்றவற்றினை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது. ஆரம்பத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்துக்கு முன்பாக ஒன்று கூடி எரிபொருள் விலையேற்றத்தினை வெளிப்படுத்தும் வகையில் துவிச்சக்கர வண்டியில் தங்களுடைய பயணத்தினை ஆரம்பித்து கோஷங்களை எழுப்பியவாறு பலி தென்மேற்கு பிரதேச சபை வரைக்கும் பேரணியாக சென்றனர். தொடர்ந்து பலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபைக்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான மாவை சேனாதுராஜா மற்றும் சரவணபவன், வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ப கஜதீபன், சாவோச்சேரி நகர சபை முன்னாள் உறுப்பினர் யா கிஷோர், பலிகாமம் தெற்கு பிரதேச சபை தவிசாளர் மற்றும் உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடல் வளத்தை அழிக்காதே, 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 எரிபொருள் விலையை குறைக்காதே, எரிபொருள் விலையை கூட்டாதே, எரிபொருள் விலையை கூட்டாதே, எரிபொருள் விலையை கூட்டாதே. நமது நிலம் நமது நிலம், நமது நிலம் நமது நிலம், நமது நிலம். விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய். நமது நிலம் நமது நிலம், நமது நிலம். அழிக்காதே, 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 அழிக்காதே. எரிபொருள் விலையை, எரிபொருள் விலையை, எரிபொருள் விலையை, எரிபொருள் விலையை. விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய். எங்கே 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 நமது நிலம், நமது நிலம், நமது நிலம், நமது நிலம். ஏன் இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்த வேண்டும் இவ்வளவு கஷ்டமான காலத்தில் என்றால், அதைவிட கஷ்டங்களை எங்களுடைய மக்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அதை உலகுக்கும் நாட்டுக்கும் அரசுக்கும்
காட்ட வேண்டிய கடமை நிச்சயமாக மக்கள் பிரதிகளிடம் இருக்கின்றது என்ற காரணத்தினால் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். இந்த கொரோனா வைரஸ் காலத்தில் வாழ்வாதார அற்ற மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தொகை சம்பந்தமாக 5000 ரூபா கொடுக்கப்பட்டாலும் சிறிய தொகையாக இருந்தாலும் அந்த வாழ்வாதாரம் அற்ற மக்கள் அனைவரும் பெறக்கூடிய விதத்திலே செய்ய வேண்டும். அரசு அதை கூட ஒழுங்காக செய்யவில்லை. முழுமையாக கொடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இன்று அரசு அவர்களுடைய கவனக்குறைவுகளால் அவர்களுடைய நிர்வாக திறமையின்மையால் பொருளாதார ரீதியிலும் மிக பின்னடைவிலே இருக்கின்றது. கொரோனா வைரஸ் உலகம் முழுக்க தாக்குகின்றது. ஆனால் மற்ற நாடுகளிலே அவர்கள் செய்யக்கூடிய விதங்களையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதைவிட இந்த இளைஞர்களை சிறையிலே இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் கைதிகள் விடுதலை 16 பேர் விடப்பட்டிருக்கின்றார்கள். இப்போது அதை நாங்கள் வரவேற்கின்றோம், நிச்சயமாக வரவேற்கின்றோம். அதேபோல் மீதி இருக்கக்கூடிய அனைத்து சிறை கைதிகளையும் விடப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள் விடப்பட வேண்டும். இவைகள் சம்பந்தமாக எல்லாம் அரசு செய்து முடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகவே இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கின்றார்கள். இதுபோல் இன்னும் இது சிறிதாக இருந்தாலும் சிறிதாகத்தான் இருக்க முடியும் கொரோனா காலத்தில். ஆகவே சிறிதாக எங்குமே இந்த போராட்டங்கள் நடத்தப்படுமானால் இது நிச்சயமாக உலகத்தின் கவனத்துக்கு கொண்டு வரப்படும். அதை கட்டாயம் செய்ய வேண்டும். அதான் அரசியல் கைதிகள் அனைவருமே விடுதலை செய்யப்பட வேண்டும். அதற்கும் எல்லாருமாக நாங்கள் எல்லாரும் தொடர்ந்தும் இந்த போராட்டங்களை செய்து கொண்டிருப்பது மூலம் நிச்சயமாக அரசையும் அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு உலகையும் என்றால் பார்த்திருப்பீர்கள். இந்த யூரோப்பியன் யூனியன், ஐரோப்பிய ஒன்றியம் இந்த PTA பயங்கரவாத தடைச்சட்டத்தை எடுக்க வேண்டும் என்று ஒரு வழக்கத்தை கொடுக்கின்றது. இது எல்லாம் தமிழ் மக்கள், உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழ் மக்களுடைய அழுத்தங்கள் காரணமாகவே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த அழுத்தங்களை தொடர்ந்து கொடுப்பதற்கான இந்த போராட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பாடசாலை மாணவர்களுக்கான இணையவழி கற்றலை விருத்தி செய்வது தொடர்பில் யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்றைய தினம் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது இணையவழியில் கற்றலை மேற்கொள்வதற்கு மாணவர்களுக்குள்ள பிரச்சினைகள் மற்றும் தொழில்நுட்ப விடயங்கள் பற்றியும் சுட்டிக்காட்டப்பட்டது. குறித்த விடயம் தொடர்பில் உரிய தரப்புகளுடன் பேசி உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் அங்குஜன் ராமநாதன், மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன், வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் இளங்கோவன், வடமாகாண கல்வி பணிப்பாளர் உதயகுமார், வலய கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுக்கு எதிராக அறிக்கைகளை விடும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சீனாவின் அத்துமீறிய செயற்பாடுகளை கண்டும் காணாமல் இருப்பது ஏனென அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் ஸ்தாபகர் ஜெயந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்றைய தினம் யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த கேள்வியினை எழுப்பியுள்ளார். இன்று யாழ் மாவட்டத்தில் யாழ் வடமாகாணத்தில் பெரிய அளவில் சைனாக்காரர்கள் ஊடுருவி நிறைய விஷயங்கள் செய்கிறார்கள். நாங்கள் இவ்வளவு காலம் பார்த்திருந்தோம். சவுத் அதாவது எங்கட இடத்துல இல்லை, மேல் மாகாணத்தில் பிற மாகாணங்களில் தான் சைனா ஈடுபடுறதாக தான் கருதி இருந்தோம். ஆனால் இன்று பார்த்தால் எங்கள் வீட்டு வாசலுக்கே வந்துடுவார் போல தெரிகிறது. சைனாக்காரன் நடவடிக்கையை பார்த்தா இன்று அரியாலையில் அட்டை குஞ்சுகளை வளர்த்து பூனேரியில் பெருசாக வளர்த்து ஏற்றுமதி செய்கிறார்கள். இப்போ அண்மையில் தான் இங்குள்ளவர்களுக்கு இப்போ இந்த விஷயங்கள் தெரிய வந்துள்ளது. இப்போ ஆனால் இங்குள்ளவர்களுக்கு அதை வளர்க்க முடியாது, அதை ஏற்றுமதி செய்யக்கூடாது, எல்லாத்துக்கும் தடை விதித்துள்ளார்கள். அப்போ அவர்கள் ஏற்றுமதி செய்யலாம் என்றால் எங்கட நாட்டிலிருந்து பிற நாட்டவன் ஏற்றுமதி செய்யலாம் என்றால் ஏன் எங்கட நாட்டில் உள்ளவன் எங்கட ஊரில் உள்ளவன் செய்ய முடியாது? இதுக்குரிய சந்தர்ப்பத்தை இந்த மீன்பிடி அமைச்சராகிய டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இருந்து கொண்டு அதை கேள்வி வைக்காமல் இருக்கிறாரா, எல்லாரும் சேர்ந்து அவங்களோட ஆடுறாரா, ஒன்றுமே புரியாமல் இருக்கிறது. ஆகவே இது டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் ஒரு தமிழனாக இருந்து கொண்டு அவருடைய இடத்தில் இப்படியான ஒரு அடாவடி என்ற
இப்படியான ஒரு செயற்பாடு நடக்கும்போது எங்கட மக்களும் அதை செய்யறதுக்கு அனுமதி பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை நான் கருதுகிறோம். அவர்கள் செய்ய முடியும் என்று சொன்னால் எங்கள் மக்களுக்கும் செய்து எங்கள் மக்களையும் பாடுபடணும். இங்கே இன்றைக்கு வருமானம் இல்லாமல் எவ்வளோ முந்தி கடலை ஏற்றுமதி செய்தவங்க கூட எங்களோட ஊரில் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஏற்றுமதி செய்யாமல் வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குரிய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும்படி வேண்டுகொள்ளுங்க. இதுதான் அத்துமுறை தொடர்பாக நேற்றைய தினம் இலங்கைக்கான இந்திய தூதரை அமைச்சர் டக்ளஸ் சந்தித்திருக்கிறார். இந்திய மீனவர்கள் வருகிறார்கள், இந்திய மீனவர்களுக்கு எதிராக போராட்டங்கள் செய்யப்படுகிறது. ஆனால் சீன நிறுவனங்கள் கடல் அட்டை வளர்ப்பு கடலை சுயரிக்க தொடங்கியிருக்கிறது பற்றி இதுவரை எந்த ஒரு கருத்தையும் அமைச்சர் டக்ளஸ் மீன்பிடி அமைச்சராகவோ இதுவரை வெளியிடவில்லை. அதை பற்றி நீங்கள் அதாவது இந்தியா ஆண்டு வரும்போது அதை கூடுதலாக எதிர்க்கிறார் டாக்டர் தேவானந்தான் கருத வேண்டியுள்ளது. இந்தியா சம்பந்தமாக எது நடவடிக்கை செய்தாலும் உடனடியாக அவர் அறிக்கை வருகிறார். ஆனால் சைனா சம்பந்தமாக ஏதாவது அறிக்கை வருகிறார் என்றால் நான் பத்திரிகைகள் பார்த்தது இல்லை. ஆகவே நான் அவரும் சேர்ந்துதான் அரசாங்கத்துடன் உடன்பட்டு தான் நடக்கிறாரா இல்லாட்டி கண்டு காணாமல் இருக்கிறார் தெரியவில்லை. ஆனால் ஒரு ஆளுமை உள்ள சிறந்த தலைவனாக இருந்தால், தமிழ் தலைவனாக இருந்தால் இதற்குரிய நடவடிக்கை உடனடியாக அவர் செய்ய வேண்டும். அரசியல் செய்திகளை விடுவித்தது தான் தானே MS சுமந்திரன் நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தார். அதில் நல்லாட்சியிலே நான் நூற்றுக்கணக்கில் ஆட்களை விடுவித்ததாக அவர் சொல்லியிருந்தார். ஆனால் குடும்பங்கள் கூறுகின்றன நாங்கள் சொந்த பிணையில் வந்தோம் அல்லது தண்டனை காலம் முடிந்து வந்தோம் என்றுதான் சொல்றார்கள். இந்த விடுதலை தொடர்பாக சுமந்திரன் கூறியதை பார்ப்பார். சுமந்திரன் ஐயா என்னை பொறுத்தவரையில் கூட்டமைப்பு என்று சொன்னாலே நான் தாக்குறது விரும்பவில்லை. ஆனால் அவர்கள் பொதுவாகவே அறிக்கை விடுறது நாளைக்கு என்ன அறிக்கை விடலாம், தன்னுடைய பேர் எப்படி வர பண்ணலாம் என்று கருதி நடக்கிறார்களே தவிர அவர்கள் செயற்படவில்லை. ஏனென்று சொன்னால் நல்லாட்சியில் நிறைய சந்தர்ப்பம் இருந்தது. இது டிமாண்ட் பண்ணி அவங்களோட வாக கொடுத்தா தான் வெல்லக்கூடிய அந்த நேரம் எல்லாம் கைதியை விட சொல்லி டிமாண்ட் பண்ணி கேட்டுடலாம் தானே. கைது ஒரு சின்ன விஷயம். அப்போ செய்ய முடியாத இனி இப்போ அரசாங்கமாக சேர்ந்து விட்டா பிறகு தான் செய்தான்னு சொல்றது முழுதாக தவறு. இவரால் தான் விடுபட்டது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இவர் தன்னுடைய பேரை தன்னால் விட்டான்னு சொன்னால் நீ இவர் போய் கைதியை விட சொல்லி முதலே சொல்லி இவர் போய் ஜனாதிபதியில் அண்மையில் போய் காய்ச்சா கைதியை பற்றி இல்லையே. சும்மா பாராளுமன்றத்தில் காய்ச்சம் போன விட்டா பிறகு காய்ச்சி வேற இல்லை, விட முன்ன தான் செய்திருக்கணும். அரசியல் கைதியாக இருந்த 10 வருஷத்துக்கு மேல சிறையில் வந்தீங்கன்னா போராட்டத்தில் தங்களை நினைச்சு கொண்டு வாழ்க்கையை துடைச்சிருக்காரு. ஒரு யாழ்ப்பாணத்தில் அரசியல் போராடி 31 வருஷத்துக்கு பிறகுதான் அம்மா கையால் சாப்பிட்டு நினைச்சு சொன்னார். அவர்களோட வாழ்க்கையை கட்டியெழுப்புறதுக்கு தமிழ் அரசியல் தலைவர்கள் எல்லாரும் கூட்டமைப்பு சரி முன்னணி சரி எல்லாருமே வசதியாக இருக்கிறார்கள். அரசாங்கத்தின் கொழும்பில் அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் அரசாங்கம் உள்ளது. இந்த நிலையில இந்த விடுவிக்கப்பட்ட அரசியல் கைதிகளுக்கு வாழ்க்கையை கட்டியெழுப்புறதுக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை முன்வைக்க விரும்புகிறீங்களா? நீங்கள் ஏதாவது இதை பற்றி சிந்தித்து அரசியல் கைதிகள் என்று சொல்லும்போது உண்மையிலே இந்த போராட்டத்துக்கு 100க்கு ஒரு 60-70% விரும்பி போயிருக்கிறார்கள். ஒரு 30% பலாத்காரமாக தான் போய் உள்ளுக்க போய் இனி வழியில் வர முடியாத ஒரு கட்டத்தில் அப்படியே போராடிட்டு அங்கே போய் அரசியல் கைதியாக மாட்டுப்பட்டிருப்பார். இருக்கிறவர்கள் அப்படியும் இருப்பார்கள். விரும்பியும் போயிருக்கக்கூடும், விரும்பாமல் போயிருக்கக்கூடும். யார் எப்படிப்பட்டிருக்கான்னு எனக்கு தெரியாது வடிவா. ஆனால் அவங்கள இப்போ வெளியில் வந்தால் அவங்களுக்கு அரசாங்கமோ இல்லாட்டி உள்ளூரில் உள்ளவர்களோ வெளிநாடுகளில் உள்ளவர்களோ எல்லாரும் சேர்ந்து அவங்கள தேடி இல்லாட்டி அவர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து விடுதலையானவர்கள் கண்டாலும் ஒன்று சேர்த்து அவர்களுக்கு ஒரு துரிதமான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வழியை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்று ஜூன் 28ஆம் திகதியுடன் 592 நாட்கள் நிறைவடைகின்றது எனவும், ஆனால் இந்த காலப்பகுதியில் புதிதாக அச்சிடப்பட்ட பணத்தொகை டிரில்லியனுக்கும் அதிகமானது என்ற அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணவக்க. இலங்கையானது தகுந்த வருமானமின்மையினை நிவர்த்தி செய்வதற்காக சீனாவுக்கு தமது நிலங்களை விற்பனை செய்கின்றதா என ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், இலங்கையின் கோட்டையான கொழும்பு 1 நகரமும் விரைவில் சீனர்களுக்கு விற்கப்படும் எனவும்,
அதனையும் நாம் விரைவில் இழந்து விடுவோம் எனவும், இதன்படி பார்ப்போமானால் எதிர்வரும் காலங்களில் கொழும்பு நகரம் சீனாவாக மாறும் காலமும் ஏற்படலாம் எனவும், அவ்வாறான நிலைப்பாட்டிலேயே தற்போது நாடு சென்று கொண்டிருக்கின்றது எனவும், இவ்வாறான கருத்துக்கள் நாட்டிற்கு எதிரானவை அல்ல. அதேவேளை இலங்கையை எதிர்காலத்தில் ஏனைய நாடுகளுக்கு விற்பனை செய்வதற்கு சீனா ஒருபோதும் அங்கீகாரம் வழங்காது. எதிர்வரும் காலங்களில் இலங்கை பாராளுமன்றத்திலும் சீனா தனது பிரஜைகளை கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களாக வரும் வாய்ப்பும் உண்டு. ஆனால் அவையெல்லாம் நிச்சயம் நடைபெறும். அவ்வாறான நிலைப்பாட்டிலேயே நாடு சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் தற்போதைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அனைவராலும் தெரிவு செய்யப்பட்டவர். அவரை ஜனாதிபதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இருப்பினும் அவர் ஒரு அரசியல்வாதி அல்ல. அரசியல் என்பது ஒரு கலை. அதனை எல்லோராலும் செய்துவிட முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். தமது கோரிக்கைகளுக்கு நாளைய தினத்துக்குள் தீர்வுகளை முன்வைக்காவிட்டால் நாடு பூராகவும் தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டி வரும் என அரச தாதி உத்தியோகத்தர்கள் சங்கம் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அரச வைத்தியசாலைகளில் தாதிமார் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகள் தொடர்பில் 8 அம்ச கோரிக்கைகளை சுகாதார அமைச்சுக்கு முன்வைத்துள்ளது. ஆனால் இதுவரையில் அவற்றுக்கான தீர்வுகள் கிடைக்கவில்லை என அந்த சங்கத்தின் தலைவர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். இதனால் நாளை வரையில் அரசுக்கு கால அவகாசத்தை வழங்குவதாகவும், அதற்குள் தீர்வுகளை முன்வைக்காவிட்டால் முன் அறிவித்தல் எதுவுமின்றி தொழிற்சங்க போராட்டத்துக்கு செல்வோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு காணுமாறு வலியுறுத்தி தாதிமார் உட்பட சுகாதார உத்தியோகத்தர்கள் கடந்த வாரத்தில் நாடு பூராகவும் வைத்தியசாலைகளுக்கு முன்னால் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. என்னை கொலை செய்ய தமிழ் இளைஞர் விடுவிக்கப்பட்டால் ஆனந்த பவனுக்கு அழைத்து சென்று தோசை வாங்கி கொடுப்பேன் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் பேல் மாசல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் கொழும்பில் செய்தியாளர்கள் சந்தித்து பேசிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். என்னை கொலை செய்ய இராணுவ தலைமையகத்துக்கு தற்கொலை குண்டுதாரியை அழைத்து வந்த மொரிஸ் என்பவரை விடுவித்து இந்த நடவடிக்கையை அரசு ஆரம்பிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் என்னை கொலை செய்ய தமிழ் இளைஞர் விடுவிக்கப்பட்டால் வெலிக்கடை சிறைச்சாலையின் வாசலுக்கே சென்று அவரை வரவேற்க தயாராக இருப்பதாகவும், அவரை ஆனந்த பவனுக்கு அழைத்து சென்று 2 தோசையும் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன் என தெரிவித்துள்ளார். பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டமைக்காக பயங்கரவாத தடை சட்டத்தின் கைதான தமிழ் இளைஞர்களை விடுவிப்பது தவறான செயல் அல்ல எனவும், கைது செய்யப்பட்ட பலர் நீண்ட காலமாக சிறைக்குள் கழித்து விட்டனர். அவர்கள் தமது இளமை காலத்தை தொலைத்து விட்டனர். வெளியில் இருந்திருந்தால் அவர்களுக்கு நீண்ட காலத்தின் முன்னரே திருமணமாகி பிள்ளைகள் கூட இருந்திருப்பார்கள் என சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். ஆயுள் தண்டனை கைதிகளுக்கு 15 வருடங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இவர்கள் அதைவிட அதிக காலம் சிறையில் இருந்து விட்டனர் எனவும், எனவே இனியும் வைராக்கியத்துடன் இருக்க வேண்டியதில்லை. அவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும். புனர்வாழ்வு தேவைப்படுபவர்களுக்கு 1 வருடம் புனர்வாழ்வளித்து விடுவிக்கலாம் என அவர் தெரிவித்துள்ளார். திருகோணமலை குச்சவெளி கல்லராவ கடற்கரையில் இறந்த நிலையில் அரிய வகை சுறாமீன் ஒன்று கரையொதுங்கியுள்ளது. கல்லராவு மீன்பிடி கிராமத்தில் உள்ளவர்கள் கரைவலை மூலம் மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் போது குறித்த வகை மீனானது பல தடவைகள் அவர்களது வலையில் சிக்கியுள்ளது. இதன்போது அவர்கள் அந்த சுறாமீனை பாதுகாப்பாக மீண்டும் கடலுக்குள் பலமுறை அனுப்பி வைத்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த மீனானது இறந்த நிலையில் இன்று கரையொதுங்கியுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் சம்பவம் அறிந்து அவ்விடத்துக்கு வருகை தந்த வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் மேலதிக விசாரணையை முன்னெடுத்துள்ளனர். இந்த சுறா மீனானது சுமார் 900 கிலோ எடையும் 9 மீட்டர் நீளமும் கொண்டது எனவும் 70 தொடக்கம் 100 வருடங்கள் வரை வாழும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுதலைக்காக போராடியவர்கள் இன்னும் சிறை தண்டனை அனுபவித்து வருகின்ற நிலையில் கொலை செய்த குற்றவாளிக்கு 5 வருட சிறை தண்டனை போதுமானது என்பது நியாயமா என பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ரா சாணக்கியன் மேலும் தெரிவிக்கையில், அரசியல் கைதிகள் சிலரின் விடுதலை வரவேற்கத்தக்க விடயம் எனவும், ஆனாலும் ஏனைய அரசியல் கைதிகளும் விடுதலையாகும் வரை எங்கள் அழுத்தங்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருப்போம் என தெரிவித்துள்ளார். மேலும் வடக்கு கிழக்கில் அரசியல் கைதிகளின் விடுதலையுடன் சேர்த்து முகநூல்களில் பதிவுகளை மேற்கொண்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கும் இளைஞர்களின் விடுதலைக்காகவும் குரல் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். இதேவேளை துமிந்த சில்வா போதிய அளவு சிறை தண்டனை அனுபவித்து விட்டதாக அமைச்சர் நாமல் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார்.
ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கொலை செய்ததாக சொல்லி உயர்நீதிமன்ற நீதியரசர்களினால் தண்டனை வழங்கிய ஒருவர் 5 வருடங்கள் சிறை தண்டனை அனுபவித்தது போதுமானதாக இருந்தால் போராட்ட காலத்தில் ஏதோ ஒரு அடிப்படையில் கைது செய்து பல வருடங்களாக சிறை தண்டனை அனுபவிக்கும் அரசியல் கைதிகள் அனைவரையும் ஏன் இதுவரை விடுதலை செய்யவில்லை என்ற கேள்வி அனைவர் மனதிலும் எழுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆளும் பொதுஜன பெரமுன அரசாங்கத்தில் அமைச்சர்களின் எண்ணிக்கை மேலும் 4ஆக அதிகரிக்க உள்ளதாக கட்சி வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஊடகம் வெளியிட்டுள்ளது. அமைச்சர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க உள்ளது எனவும் 2 அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களும் 2 இராஜாங்க அமைச்சர்களும் புதிதாக பதவியேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச விரைவில் பாராளுமன்றம் வரவுள்ளதாகவும் அவருக்கு அமைச்சு பதவி வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படும். அதேவேளை விரைவில் அமைச்சரவை மாற்றம் ஒன்று இடம்பெறவுள்ளதாக தகவல்களில் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. சீன கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கப்பட்டு 100 நிறைவை முன்னிட்டு அதனை கௌரவிக்கும் வகையில் இலங்கை அரசாங்கம் புதிய நாணய குட்டிகளை வெளியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடொன்றின் கட்சியை கௌரவப்படுத்தும் வகையில் இலங்கையில் நாணய குட்டிகள் வெளியிடப்பட்ட உள்ளமை இதுவே முதல் முறை எனவும் இலங்கையில் சீனாவின் செயற்பாடுகள் அதிகரித்து செல்வதாக பல தரப்பினரும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்ற இந்த நிலையில் அரசாங்கத்தின் கட்சிக்காக இலங்கை அரசாங்கம் நாணய குட்டிகளை வெளியிட முன்வந்துள்ளமை மேலும் அதிருப்தியை உருவாக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த நல்லாட்சி காலத்தில் அரியாலையில் சீன நிறுவனம் கடல் அட்டை வளர்க்க அனுமதி வழங்கப்பட்டது. அதன் ஒரு பிரிவுதான் தற்போது கௌதாரி முனையில் இயங்கி வருகின்றது. அந்த பகுதி கடற்தொழிலாளர் சங்கத்துடன் கதைத்து செய்வதாகத்தான் ஒரு கதை காணப்படுகின்றது. சீன நிறுவனத்துடனான உடன்படிக்கையில் கௌதாரி முனை மீனவர்கள் கையொப்பமிட்டிருக்காவிட்டாலும் அவர்களுக்கு சீன நிறுவனம் தனிப்பட்ட ரீதியில் எதுவும் வழங்கியதோ தெரியவில்லை என கடல் தொழில் நீரியல்வள அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார். பூநகரி கௌதாரி முனையில் சீன நிறுவனம் ஒன்று சட்டவிரோதமாக கடல் அட்டை வளர்ப்பதாக எழுந்துள்ள சர்ச்சை தொடர்பில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்துள்ளார். அதில் ஒரு குழப்பம் காணப்படுகின்றது எனவும் அவை சொல்லினம் அந்த திணைக்களத்தின் அனுமதி எடுத்ததாக செய்தியில் சொன்னதுதான் எனக்கு தெரியும். நான் இந்த கிழமை அங்கு வருவேன். நேரில் வந்து பார்த்த பின்னரே என்னால் முடிவெடுக்க முடியும் என கடற்தொழில் அமைச்சர் நடா நிறுவனத்தின் அனுமதி பெற்றே வந்துள்ளதாக சொல்லப்படுகின்றது. யாழ்ப்பாணம் அரியாலையில் கடந்த ஆட்சியில் இந்த நிறுவனம் செயற்பட தொடங்கியது எனவும் அதன் ஒரு பிரிவுதான் இது எனவும் கௌதாரி முனை கடற்தொழிலாளர் சங்கத்துடன் கதைத்து செய்வதாகத்தான் இது முதல் தீர்மானம் எட்டப்பட்டது எனவும் நான் அங்கு நேரில் வந்து பார்த்துவிட்டு தான் என்ன செய்யலாம் என்பதை யோசிப்பதாக தெரிவித்துள்ளார். கௌதாரி முனை கடல் அட்டை பண்ணை ஒப்பந்தத்தில் கடற்தொழிலாளர் சங்கங்கள் இதுவரை ஒப்பமிடவில்லை. எனினும் பண்ணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது பற்றி கேள்வி எழுப்பப்பட்ட போது அந்த ஒப்பந்தத்தில் அவர்கள் ஒப்பமிடாவிட்டாலும் சீன நிறுவனம் தனிப்பட்ட ரீதியில் எதுவும் வழங்கியதோ தெரியவில்லை என தெரிவித்துள்ளார். ஏனெனில் அவர்களின் ஒத்துழைப்பில்லாமல் அங்கு கடல் அட்டை பண்ணையை ஆரம்பித்திருக்க முடியாது. பக்கத்து கிராம மக்களே இந்த பகுதி மக்களின் அனுமதி இல்லாமல் ஒன்றும் முடியாது என்ற நிலையில் எந்த பண்ணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதென்றால் அந்த பகுதி கடற்தொழிலாளர் சங்கத்தினதோ அல்லது அதன் ஒரு பகுதியினதோ ஏதோ ஒரு விதமான அங்கீகாரம் இருந்திருக்க வேண்டும். நேரில் வந்து நிலைமையை பார்த்து கதைப்பது நல்லதென நினைப்பதாகவும் ஊடகங்கள் சுயலாப அடிப்படையில் உள்நோக்கத்தின் அடிப்படையில் பல விடயங்களை வெளிப்படுத்துகின்றது என குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் தபால் திணைக்களத்துக்கு சொந்தமான அதிக மதிப்புள்ள இலங்கை அரசாங்கம் கையகப்படுத்தி அவற்றை நிறுவனங்களுக்கு விற்பனை செய்வதை நிறுத்தாவிட்டால் நாடு முழுவதும் தொடர்ச்சியான வேலை நிறுத்தத்தை மேற்கொள்ளப் போவதாக ஐக்கிய அஞ்சல் ஒன்றியத்தின் தலைவர் சிந்தக பண்டார நேற்று தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் அருகிலுள்ள கொழும்பு பொது அஞ்சல் அலுவலக கட்டிடம், டிசிஆர் விஜயவர்த்தன மாவட்டத்தில் உள்ள தபால் தலைமையக கட்டடம், லோட்டஸ் வீதியில் டெலிகாம் கட்டடத்துக்கு அருகிலுள்ள கட்டடம், அஞ்சல் அதிகாரிகளின் தனிப்பட்ட கோப்புகள் மற்றும் தபால் ஒன்றிய அலுவலக வளாகம் ஆகியவற்றை கையகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. மேலும் வீடமைப்பு தொகுதியை நிர்மாணிப்பதற்காக ஜெயவர்த்தனபுரம் மற்றும் கடுவேவள பகுதியில் அமைந்துள்ள நிலங்களை கையகப்படுத்தும் திட்டங்களும் காணப்படுகின்றது. தபால் திணைக்களத்தின் நிலங்களை கொள்ளையடிப்பதை உடனடியாக நிறுத்துமாறு அரசாங்கத்திடம் தெரிவிப்பதாகவும் அஞ்சலை சேமிக்க வீதிகளில் இறங்க நாங்கள் தயாராக உள்ளோம் எனவும் கொரோனா தொற்றுநோய் காரணமாக நாங்கள் அமைதியாக இருந்தோம், ஆனால் இனியும் அமைதியாக இருக்க நாங்கள் தயாராக இல்லை என பண்டார தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் சீன பிரஜைகளுக்கு தொழில் வாய்ப்பு வழங்கியமை குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் கேள்வி ஒன்று எழுப்பியுள்ளார்.
யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் வழங்கப்படவில்லை என குற்றம் சுமத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் சீன பிரஜை ஒருவர் பணியாற்றும் புகைப்படம் ஒன்றை சுமந்திரன் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். சீன உதவியுடன் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்களில் சீன பிரஜைகள் பணியாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது என தெரிவித்துள்ளார். எனினும் ட்விட்டர் பதிவில் வெளியிடப்பட்ட நபரின் புகைப்படமானது சீன பிரஜை இல்லை எனவும் அவர் இலங்கை பிரஜை எனவும் தற்போது நிரூபிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யுமாறு மனித உரிமை கண்காணிப்பகம் கோரிக்கை விடுத்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதான 16 பேரை இலங்கை அரசாங்கம் அண்மையில் விடுதலை செய்தமை வரவேற்க வேண்டியது என தெரிவித்துள்ளது. எவ்வாறெனினும் இந்த எதேச்சதிகார பயங்கரவாத தடை சட்டத்தை உடன் ரத்து செய்ய வேண்டியதன் அவசியம் இந்த விடுதலையின் மூலம் குறைவடையவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளது. அண்மையில் இலங்கை அரசாங்கம் சிலருக்கு பொது மன்னிப்பு வழங்கிய போதிலும் அந்த தெரிவு செய்யப்பட்ட அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது என மனித உரிமை கண்காணிப்பகத்தின் தெற்காசிய பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதாகும் நபர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக இதன் போது தெரிவித்துள்ளார். 2019ஆம் ஆண்டு ராஜபக்சக்கள் ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்டதன் பின்னர் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி சிறுபான்மை சமூகம் ஒடுக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் சிறுபான்மை சமூகத்துக்கு எதிராக இனக்குரோத அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளுக்கு எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படுவதில்லை என தெரிவித்துள்ளார். இலங்கையில் சட்டம் ஒழுங்கினை அமுல்படுத்துவதற்கு சர்வதேச நாடுகள் அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என கங்குலி இதன்போது தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போதுள்ள நிலைமைக்கமைய தொடர்ந்து நாட்டை மூடி வைக்க வேண்டிய அவசியமில்லை என கோவிட் தடுப்பு ஜனாதிபதியின் செயலணி தீர்மானித்துள்ளது. இறுதியாக கூடிய கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற கூட்டத்தின் போது எந்த முடிவு எடுக்கப்பட்டதாக இராணுவ தளபதி சபேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலாக பல்வேறு பயண தடை விதித்து நாட்டை முன்னெடுத்து செல்வதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். எனினும் கோவிட் தடுப்பு செயலணி மற்றும் சுகாதார பிரிவு இணைந்து நாட்டில் நாளாந்தம் பதிவாகும் கோவிட் நிலைமை தொடர்பில் ஆய்வு செய்து வருவதாகவும் அதில் கிடைக்கும் தரவுகளுக்கு அமைய தீர்மானங்களை மேற்கொள்ளப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதற்கமைய அவசியம் ஏற்பட்டால் நாடு முழுவதும் மீண்டும் பயணத்தடை விதிக்கப்படலாம் என இராணுவ தளபதி சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய நிலைமை அந்த அவசியம் இல்லை எனவும் தற்போது எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் எதிர்வரும் நாட்களில் கோவிட் நிலைமையில் மாற்றமடைய வாய்ப்புகள் உள்ளதாக இராணுவ தளபதி சவேந்திர சில்வா இதன்போது தெரிவித்துள்ளார்.